இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தலுக்காக நான் அந்த பொருள் இலவசமாக தரேன், இந்த பொருள் இலவசமாக தரேன்னு சொல்லி உங்களுக்கு இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்காங்க. இது நாட்டுக்கு கேடு. இலவசங்கள் மக்கள் எதிர்பார்க்காதீங்க. எந்த இலவசம் கொடுக்குற எந்த அரசாங்கமும் மக்களுக்கு நன்மையை செய்ய முடியாது. அவங்க இலவசத்தை எதிர்பார்த்து நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எதிர்காலம் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் நம்ம இருக்கோம். மேலும் கடன் தான் அதிகமாகும். இந்த கடன் பூரா நம்ம தான் அடைக்கணும். நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய, இயற்கை வளங்களை காப்பாற்றக்கூடிய, இப்போ வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு இப்போ நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், இதுகளை யார் முன்னெடுத்து நடத்துறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாக்களியுங்க. அவங்க தான் நாட்டுக்கு நல்ல ஆட்சியை தர முடியும். இலவசத்தை எதிர்பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா எந்த நன்மையும் நடக்காது. அதான் இலவசத்தை எதிர்பார்க்காம மக்கள் நல்லாட்சி தர்ற ரூபாய்க்கு எதிர்பார்க்காம ஓட்டுக்கு பணம் வாங்காம, பணம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அதனால பணம் வாங்காம, ஓட்டுக்கு பணத்தை எதிர்பார்க்காம பணம் வாங்காம வாக்களிங்க. ஒரு சிறந்த தலைவரை நாட்டுக்கு கொண்டு வாங்க. ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாடும் நல்லா இருக்கணும், நம்ம இந்தியாவும் நல்லா இருக்கணும்.